பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய மகிமையின் வல்லமை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை ஒருவர் சத்தமாய் படிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதியுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆங்கிலத்திலேயும் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலேயும் படிப்போமானால், and you shall be a blessing. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இதனுடைய நேரடி தமிழ் அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதனுடைய நேரடி தமிழ் அர்த்தம் என்னவென்றால், நீயும் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நீயும் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதனுடைய விளக்கத்தை நான் ரொம்ப வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள். இவர்கள் சாபமாய் இருந்தார்கள், அல்லாவிட்டால் அடிமைகளாக இருந்தார்கள். யாரிடத்தில் அடிமைகளாக இருந்தார்களோ அவர்கள் சுதந்திரவாளிகளாக இருந்தார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். தேவனை தேடாதவர்களோ, தேவனால் அறியப்படாதவர்களோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களோ சுதந்திரவாளிகளாக இருந்தார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் சாபமாயிருந்தது, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஜனமோ ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால் ஆண்டவர் தமது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களைப் போல நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அவர்களைப் போல நீயும் ஆசீர்வாதமாய் மாறுவாய். அவர்களைப் போல நீயும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உங்களை ஒரு ஆசீர்வாதமாக வைப்பேன், ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கடவுளால் உண்டாகிற ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது என்பது கடவுளால் மட்டும்தான் முழுமையான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க முடியும். என்னை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, இதை குறித்து நான் வேகமாக உங்களோடு கூட பேசுகிறேன். ஆசீர்வாதம் என்பது 3 இடங்கள், ஸ்பெசிஃபிக்காக 3 பேரால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதில் நான் ஒன்றை சுருக்கி சொல்கிறேன். 2 இடத்துல 2 பேர்கள் மூலமாய் ஆசீர்வாதம் கிடைக்கும். 2 ஆட்கள் மூலமாக, இல்லாவிட்டால் 2 நபர்த்துவம், பர்சனாலிட்டி மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒன்று கடவுளின் ஆசீர்வாதம். கடவுள் தான் ஆசீர்வதிக்கிறவர். முதல்ல கடவுளின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். கடவுளால் என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்க முடியும். கடந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன், மனிதனால் எதெல்லாம் சம்பாதிக்க முடியாதோ, எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதோ, எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் கடவுள் செய்வாரானால் அதான் ஆசீர்வாதம். மனிதனால் ரட்சிப்பை கொடுக்க முடியாது, அது கடவுள் தான் கொடுக்க முடியும், அது ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பை கடவுள் தான் கொடுக்க முடியும், ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அது ஆண்டவரால் கொடுக்க முடியாமல் மனுஷனை சம்பாதிக்க முடியாது. ஆண்டவரால் கொடுக்க முடியாது தான் அந்த பாவ மன்னிப்பாகிய ஆசீர்வாதம். நித்திய மகிழ்ச்சி, நோயற்ற வாழ்வு, உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானம், இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். இது கடந்த நாட்களில் நான் சொன்னது. இந்த நாட்களில் வேதத்தை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து வேதத்தினுடைய விஷயங்களை கடவுளின் ஆசீர்வாதம் என்று சொன்னதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக அங்கே
சொன்ன ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, முதல் வறுமை இல்லாத வாழ்வு. வறுமை இல்லாத வாழ்வு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் சொன்னது. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்களும் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொன்னதுக்கு கடவுளால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்ன அப்படின்னா வறுமை இல்லாத வாழ்வு. ரெண்டாவது துக்கம் இல்லாத வாழ்வு. ரெண்டாவது துக்கம் இல்லாத வாழ்வு. மூன்றாவது பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்வு. கடவுளால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை பாருங்க. பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்வு. அடுத்தது துன்புறுத்தல் இல்லாத ஒரு வாழ்வு, யாராலும் துன்பப்படுத்தாத ஒரு வாழ்வு. அதற்கு அடுத்தபடி சண்டை அல்லாவிட்டால் யுத்தம் இல்லாத ஒரு வாழ்வு. யுத்தம் இல்லாத ஒரு வாழ்வு, சண்டை இல்லாத வாழ்வு. அடுத்தது சோதனை இல்லாத ஒரு வாழ்வு. சோதனை இல்லாத ஒரு வாழ்வு. கடைசியாக ஏழாவது சோகம் இல்லாத ஒரு வாழ்வு. இந்த 7 விதங்கள், இந்த 7 விஷயங்கள்ல கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கவனிங்கள், என கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதனை அதிகம் சூழுகிறது, மனிதனை அதிகம் நெருக்குகிறது, மனிதனை அதிகமாக வேதனைப்படுத்துகிறது எது என்றால் இந்த 7 தான். இது காலத்திற்கேற்றபடி ஒவ்வொன்றாய் மாறி மாறி வரும். மாறி மாறி ஒவ்வொரு மனிதனையும் இது பிடிக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. வறுமை ஒரு மனிதனை பிடிக்கும். வறுமை ஒரு மனிதனை பிடிக்கும். அது எல்லா காலத்திலும் வறுமை இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செழுமையாக இருப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிற்பாடு வறுமையாய் மாறி விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ நான் முன்ன எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்போ நல்லா இருக்கிறேன். முன்ன வறுமையாக இருந்தேன், இப்போ நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே போல் துக்கம் மனுஷனுக்கு அடிக்கடி வர்றது ஒரு துக்கம், அது வரும் போவோம். ஆனால் சில துக்கங்கள் காலங்களாக வாழும், துக்கங்கள் காலங்களாக தங்கிவிடும். அதுக்கு அடுத்தது மனிதனுக்கு வருகிறது. அதுக்கு அடுத்தது என்னன்னா பஞ்சம் வருகிறது. பஞ்சம், இதுக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் மனுஷனுக்கு பஞ்சம். குறிப்பாக சும்மா சொல்கிறேன், சிரிக்க முடியலன்னா அவன் சிரிப்புக்கு பஞ்சத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சிலர் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னா மகிழ்ச்சிக்கு அவன் பஞ்சத்தில் இருக்கிறான்னு என்ன அர்த்தம். இப்படி பஞ்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்க்கறதுனா அடுத்தது வர்றது துன்புறுத்தல். யாரோ ஒருவரால் வார்த்தையாலோ அல்லாவிட்டால் செயலாலோ துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். துன்புறுத்துவாங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை துன்புறுத்துவான். அதுக்கு அடுத்தது யுத்தம், சண்டை. உலகத்தில் தேசத்திற்கு தேசம் மட்டும்தான் சண்டை கிடையாது, குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம். கொல்லுகிற அளவிற்கு, அவர்களை விட்டு பிரிகிற அளவிற்கு, அவர்களை வெறுக்கிற அளவிற்கு ஒரு சண்டை இருக்கும், யுத்தம் இருக்கும். சிலர்லாம் வாயில் போடுவாங்க, சிலர் கையில் போடுவாங்க, சிலர் எண்ணத்தில் சண்டை போடுவாங்க. எப்படியாவது சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட யுத்தம். ஆறாவதாக சோதனை. நம்மளை எப்படியாவது ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சோதனை, டெம்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது சோகம். ஒரு மனிதனுக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பான், நல்லா மகிழ்ச்சியாக இருப்பான், திடீர்னு ஒரு சோகம் வந்துடும். என்னன்னா, நான் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எப்போ அழ போகிறேன்னு தெரியல. இன்னைக்கு நல்லா சிரிக்கிறேன், எப்போ அழற நேரம் வரும்னு தெரியாது. சிரிக்கும் பொழுதே ஒரு சோகம் அவனுக்கு வந்துடும், சிரிப்பின் முடிவிலேயே ஒரு சோகம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எப்போ துக்கம் வரும்னு தெரியல. அன்னைக்கே சிரிச்சுக்கிட்டே இருப்பான், மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருப்பான், மகிழ்ச்சியான நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அவனுடைய முகம் மாறும். அது என்ன அப்படின்னா சோகம் என்கிற ஒன்று அவன் நினைவிலே வந்து விட்ட உடனே முகம் மாறும். இப்படிப்பட்ட 7 விதமான விஷயங்களிலே மனிதன் சாபமாயிருக்கிறான். அல்லேலூயா, சாபமாயிருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், யூதா குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே,
நீங்கள் அந்நிய தேசத்திலே சாபமாய் இருந்தது போல. இந்த இந்த 7 விஷயங்களும் அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இதெல்லாம் இருந்ததுனால அவர்கள் சாபமாக இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சாபமாக இருந்தீர்களோ அப்படியே நான் உங்களை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, இதனுடைய நேரடி தமிழ் அர்த்தத்தை இன்னும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மற்றவர்களையும் ஆசீர்வாதமாக மாற்றுவாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இதனுடைய அர்த்தம், அபிஷேகம் இறங்கி என்னை ஆட்கொண்டது. இதனுடைய நேரடி அர்த்தத்தை நான் ஆய்ந்து கொண்டிருக்கிறேன், ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. கடவுளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கடவுளுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டா மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிறதான் கடவுளுடைய விருப்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது உனக்கு மாத்திரம் அல்ல. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது உனக்கு மாத்திரம் அல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இப்போ இந்த 7 விஷயங்களோட சேர்த்து பார்த்துக்கோங்க. நீ மற்றவர்களுடைய வறுமை மாற்றுகிற ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நான் உனக்கு கொடுக்கிறதுனால உன் வறுமை நீங்குகிறது போல நீ மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னால் மற்றவர்கள் வறுமை நீங்கி ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு விஷயமா கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பது உனக்கு மாத்திரமல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன், நான் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கடவுள் ஆசீர்வதிக்கிறாருன்னா பணம் கொடுக்குறாரு, கடவுளுடைய ஆசீர்வாதம்னா கார் பங்களா கிடைக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம்னா நான் பணக்காரனாக மாறிடுவேன், கடவுள் ஆசீர்வதிக்கிறார்னா நான் விலையுறந்த ட்ரெஸ்ஸுகளை போடுவேன், விலையுறந்த நகைகளை போடுவேன். இது ஆசீர்வாதம் இல்லை. ஒரு மனிதன் வறுமை இல்லாமல் இருப்பதே ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், வறுமை கிடையாது. அன்றன்றையினுடைய தேவைகளை அன்றன்றைக்கு கடவுள் சந்திக்கிறார், வறுமை என்கிறது இல்லை. ஆமென். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். நான் சொல்லுவேன், வேத வசனம் யாருக்குள்ளே இருக்கிறதோ, வேதத்தை யார் படிக்கிறார்களோ, வேதத்தின் மூலமாக கடவுள் யார் என்கிறதை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் துக்கம் வராது. ஆமென். எப்பவுமே சந்தோஷமா இருப்பான், எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பான். இப்படி இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களினால ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். 7 விதமான சாபங்கள் நமக்கு வந்தது. அந்த சாபங்களை எல்லாம், அந்த துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அல்லேலூயா. கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், மற்றவர்களுக்கும் என்னை ஆசீர்வாதமாக கடவுள் வைப்பார். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. நீங்களே ஆசீர்வாதமாக இல்லைன்னா மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, முதல் அழைத்த போது அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். படிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை படிக்கலாம். வேகமாய் படியுங்கள். ஆதி ஆகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கலாம். நான் உன்னை பெரிய நாட்டு மக்களாக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்,
அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆ, ஆ, சபிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்ல வர பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பின்வரும் சந்ததிகள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெறும். அல்லேலூயா. இப்போ நான் அப்படி சொல்றேன், இந்நாள் வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு வாய்க்காலாக ஆபிரகாம் இருந்தான். வாய்க்காலாக ஆண்டவர் ஆபிரகாமை மாற்றினார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் சந்ததிகள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா, இது வரைக்கும் சாபம்தான். என்னுடைய உறவுகள் எல்லாம் சொன்னாங்க, நீ பிறந்ததிலிருந்தே குடும்பம் ஒரு மாதிரி ஆகிருச்சு, நீ பிறந்ததிலிருந்தே கஷ்டம், நீ பிறந்ததிலிருந்தே நாங்கள் நஷ்டத்தை அனுபவித்தோம், நீ இருக்கிற இடத்துலெல்லாம் நீ எங்க கூட வந்தா ஏதாவது செய்தா நீ சாபமாகவே இருக்கிறாய், நீ பேசினா அது நடக்காது, நீ கூட வந்தா அது நடக்காது, நீ எதுக்காவது குறுக்க சொன்னா அது நடக்காது, நீ சாபமாகவே சாபத்தின் சின்னமாகவே இருக்கிறாய் என்று சொல்லுவார்களே ஆனால், சொல்லி இருப்பார்களே ஆனால், இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமா மாத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. சாபமா இருந்தது போலவே ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். மாத்திரமல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமை சந்ததிகளுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாற்றினது போல நானும் உன்னை உன் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கஷ்டத்தோட, வருத்தத்தோட, தரித்திரத்தோட, ஏமாற்றத்தோட, இப்படி நடந்து விட்டதே, என் வாழ்நாளெல்லாம் இப்படி தான் முடிஞ்சிருமா அப்படின்னு யோசிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். துக்கம், வேதனை, வறுமை, சோகம், சோதனையால் கஷ்டப்படுற ஐயா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நீ மாறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. அவர்தான் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அப்படியே பலிக்கப் போகிறது. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.